ஒரு பார்வை, ஒரு சிந்தனை இந்த திராவிட பணிகளுக்கு தாண்டா வரும். எவனுக்குடா வரும்? எவனுக்கு வரும்? இந்த கூட்டணி கட்சி, இந்த இந்திய கட்சி தேசியெல்லாம் இது திராவிட பண்ணி மேலே கடித்து ரத்தம் உறிஞ்சுகிற உண்ணிகள் சார். இவர்கள் யார்? புலிகளடா. பன்னிகளை வேட்டையாட வந்த புலிகள் நாங்கள். ஒரு ஆளு என்னை எதிர்கொள்ள முடியல. கூட்டத்துக்கு கேட்கிற இடத்துல இடம் தெரியறதில்ல. 10 மணிக்கு மேலே 9:50 வந்து நின்றுக்கிறது. 11:30 ஓட்டு கேட்கிறாரு அண்ணாமலை. அங்கே போய் எங்கே நின்ன? ஒரு அதிகாரம் நிரூபிக்கிறாங்க. சாலையில் போற வர மக்களை மறித்து பணத்தை பிரிக்கிறது. 450 கோடி இங்கே எடுத்திருக்கேன். மொத்தம் 4500 கோடி இந்தியா முழுமைக்கு எடுத்திருக்கேன். ஓட்டு காசு கொடுக்குறான்னு கொடுக்குறான். திமுக விளம்பரம் பண்ணுது. கலைஞர் விலை கேட்கல. அதிமுக காசு கொடுக்கறதை பாரி, 1000 ரூபாய்க்கு ஓட்டு கொடுக்கறதை பாரி. இது எப்படி அதிமுக கொடுக்கலாம்? நாங்க தான் கொடுப்போம். நீ எப்படி கொடுப்ப? அதான் அங்கே நியூஸ் பாரு. திமுக கொடுக்கறதை பாரி பாரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தாரி கொஞ்சம் தாரி. அவனை போய் பிடின்னு சொல்ல தேர்தல். அது எங்க லிமிட்ல வரல. அது எங்க லிமிட்ல வரல. இல்லை எங்க ஸ்பாட் இதுதான். அங்க எங்களுக்கு டியூட்டி இல்லை. ஒரு நாள் இதெல்லாம் தொலைச்சு எடுக்கல, தூர விரட்டல. நாம் பிரபாகரன் பிள்ளை இல்லை. கொள்ளையடிக்கிறதுக்கு துணை போகிற மக்களா நீங்க? அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர் கூட்டம் இல்லையா நீங்க? மானமும் வீரமும் அறமும் ஊரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள் இல்லையா நீங்க? எப்படி உங்களுக்கு கூட போக முடியுது? அடிச்ச கொள்ளையில் பங்கு 1500. திருப்பி கொள்ளையடிக்க போறதுக்கு அனுமதி. ஓட்டு ப்ளீஸ் ஓட்டு. அதுக்கு இப்போ திமுக என்ன மிரட்ட மாட்டான்ற? நம்ம அம்மா கார்டெல்லாம் போயிட்டு நீங்கள் சுதுவிச்சுடன் ஓட்டு போடலன்னு வச்சுக்கிறது 1000 ரூபா கொடுக்க மாட்டோம். மாதம் மாதம் ஒரு 1000 நிறுத்திடுவோம். எப்போ அப்படியா கொடுத்து நிறுத்திடுவாங்களா? அதோட 1000 ரூபாயை மிரட்டிட்டு ஒரு 300 ரூபாய் கையில் கொடுத்துட்டு வந்துடுது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். என் பாட்டன் பாரதி சொன்னான் பாரு, உலகத்துல எல்லாரும் போய் சாமிக்கு முன்னாடி எனக்கு நல்ல புத்தியை கொடுன்னு கேட்டு தானே உலகத்துல எல்லாரும் அப்படிதான்டா வேண்டியிருக்கான். இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் நம்ம பெரும்பாவளன் பாட்டன் பாரதி தாண்டா. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய்? எனக்கு எதுக்கு அறிவை கொடுத்தாய்ன்னு கேட்ட ஒரே மகன் நம் பாட்டன் பாரதி தான். அதே தான் நான் கேட்கிறேன். என்னை ஏன் இந்த இனக்கூட்டத்தில் பிறக்க வைத்தாய்? ஒரு காக்கை உருவியாக, ஒரு நாயாக பிறக்க வச்சனால 4 வீட்டில் நக்கி திண்டு செத்துருப்பனே. எதுக்கு இப்படி இந்த கூட்டத்தில் பிறக்க வச்சா? கத்தி இந்த கத்தலை ஒரு சுடுகாட்டுக்கு முன்பு கத்திட்டா கூட 10 பிணத்தை எழுப்பியிருப்பனே. ஐயோ பாவம், அந்த பையன் ரொம்ப நாளா கத்துறான்னு பிணம் கூட எழுந்து வந்துடும். என் இனத்தை எழுப்பி நிமிக்கிறதுல நாம் படுற பாடு அப்பா. எல்லாம் இவர் பார்த்த வேலை. சீனாக்காரன்னு சொன்னால 36 லட்சம் கோடியை கொடுக்குறேன் பரவாயில்ல, உனக்கு நாடையும் கொடுக்குறேன், நீ அதிபராக இருந்த ஆளு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? திருகோணமலையை ஒரு 25 ஏக்கரை 36 ஆண்டுகளுக்கு லீஸுக்கு கொடு. அறுவாடு இருக்க வேண்டியதானே? இவர் மறுத்தாரு. ராஜபக்சே சரின்னு தான் போயிடுச்சு. ஏன்? அவன் வீரனடா. அவன் யோசிச்சான். அமெரிக்கா கேட்டுச்சு, சீனா கேட்டுச்சு, யோசிச்சான். இது எது செய்தாலும் இந்தியாவுக்கு எதிராக போய்விடும். இந்தியாவை நேசித்தான். இந்தியா என் தலைவனை பகைத்தது. இன்னைக்கு கச்சத்தீவுகளை மீட்க சொல்லு பார்ப்போம். யாரோட போய் யார்கிட்ட போய் எங்கிருந்து மீட்ப? சீனாவோட நீ போரிட்டால் தான் இனி கச்சத்தீவு மீட்க முடியும். ஏன்? சீனாவின் பிடியில் இலங்கை, சீனாவின் இன்னொரு மாகாணம் இலங்கை. எங்க அண்ணன் இருக்கிற வரை சீனா வந்தா நடவுல தெரியாதா யாரு நாங்கன்னு? நாட்டுக்கு பாதுகாப்பு காவல் தெய்வம்டா எங்க அண்ணன். இந்திய பெருநாட்டை காத்துக்கிட்டு இருந்தார். அவர் இல்ல அமெரிக்க போர்க்கப்பல் துப்பாக்கி ஆயுதங்களோட வந்து தூத்துக்குடியில் நின்றுச்சார். வரும்போது தடுத்து பிடிச்சா நீ? ஒரு ரேடார் பார்த்துச்சா? ஒரு ராணுவம் பார்த்துச்சா? கடற்படை ராணுவம் வந்து 3 நாள் நங்கூரம் போட்டு நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? அந்த ராணுவ வீரர்களை கைது பண்ண, கப்பற்படை வீரர்களை. அங்க உன்னுடைய துணை தூதர் தேவையானி கோபரகடையை கைது பண்ணி உள்ள போட்டான். நீ கதர்ன. எங்க அண்ணன் இருக்கும்போது நினைச்சாட அந்த கப்பல் பைத்தியக்காரங்களா. உனக்கு இன்னும் நீ படணும். நான் போதிக்கும் போது புரியாது, உனக்கு பாதிக்கும் போது புரியும். அப்போது என்னை நீ தேடுவாய்.
தண்ணீர் கிடைக்காமல் பசியில் உணவில்லாமல் தவிக்கும் போது பார்வை பளிச்சென்று தெரியாது, மங்களாக தெரியும். அப்போது பார், இந்த கருகிய முகத்தில் உன் அண்ணன், உன் உடன் பிறந்தவன், உன் முன்னால் தெரிவேன். அன்னைக்கு என்னை தேடுவாய், தேடி தேடி என் சின்னத்திற்கு ஓட்டு போடுவாய். அந்த காலம் ஒரு நாள் உருவாகும். இந்த காசு கொடுத்தவர்களை மான தமிழ் மக்கள் தெருவுக்குள் விடாமல் விளக்கமாறு செருப்பு கொண்டு அடித்து விரட்டினார்கள் என்கிற நிலையை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் உருவாக்குவோம்.